அங்க இருக்கிறது எல்லாத்தையுமே எடுத்துரு. என்ன எதுக்கு வந்த? ஹலோ, இங்க என்ன வேலை? என்ன எதுக்கு மேல கை வைக்கிறீங்க? என்னவன கை எடுங்க. கல்யாணத்துல எந்த வித பிரச்சனை மேல கை வைக்கிற வேலை. கை எடுக்க புரியலையா? கல்யாண வீட்டுல பிரச்சனை பண்ண வந்திருக்கீங்களா? என்ன? நாங்க ஒன்னும் அதுக்காக வரல. பின்ன எதுக்கு வந்திருக்கீங்க? டேய் வெட்டி, என்ன? பாருங்கப்பா, இந்த பையன் இங்க வந்து உள்ள போ போன்னு சொல்றல. போ. என்ன என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? போங்க போங்கங்கறல. பரவாயில்லையே, சொன்ன மாதிரி வந்துட்ட. நான் சொன்ன மாதிரியே உனக்கு சாப்பாடு போடுறேன். இருந்து வலிச்சு தின்னுட்டு போ, சரியா? நீங்க நினைக்கிற மாதிரி நான் தகராறு பண்ண வரலங்க. அப்படி ஒரு நினைப்பு இருந்தா அதை இங்கேயே குழி தோண்டி புதைச்சிரு. இது ஏன் ஊரு, ஏன் இடம். பிரச்சனை பண்ணணும்னு மனசுல நினைச்சா கூட உன் உசுறு இல்ல, காரியம் பண்றதுக்கு உன் உடம்பு கூட யாருக்கும் கிடைக்காது. போடா. அப்பா, அவனை எதுக்குப்பா உள்ள விடுறீங்க? முதல்ல அவனை அடிச்சு வெளியே துரத்துங்கப்பா. சின்னவன, எல்லாத்துக்கும் ஒரு கணக்கு இருக்குடா. எதிரியை எப்பவும் நம்ம கண்காணிப்புலயே வச்சுக்கணும். இவன் வெளியில இருந்தா என்ன மாதிரியான திட்டம் போடுறான்னு நமக்கு தெரியாது. இப்ப அவன் நம்ம கைக்குள்ள இருக்கான். நம்மளை மீறி எதுவும் பண்ண முடியாது. உங்க அப்ப எல்லாத்தையும் யோசிச்சுதான் பண்ணிருக்கேன். நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். நீ போ. டே சரவணா, வந்துட்டியா? வந்த உடனே உன் வேலையை ஆரம்பிச்சிட்டல்ல நீ. எந்திரி, 2 பேரும் கிளம்புங்க. போய் பக்கத்து ரூம்ல போய் உட்காருங்க. அக்காவுக்கு மேக்கப் போடணும். போங்க போங்க. கிளம்புங்க. பூங்குடி, என்ன அண்ணி? அம்மா, யாருக்காக இந்த வேஷம் போடுற? உங்க அப்பாக்காகவா? உன் மனசு முழுக்க சரவணன் மட்டும்தான் இருக்கான்னு அப்பட்டமா தெரியுது. அப்புறம் எதுக்கு இதெல்லாம்? ஆமா பூங்கொடி, நீ இப்படி வீம்பு பிடிக்கிறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. இப்ப கூட ஒண்ணும் கெட்டு போகல. நாங்க இருக்கோம். எல்லாத்தையும் வேணான்னு தைரியமா உதறி விட்டுட்டு போயிரு. சரவணன் குடும்பம் மண்டபத்துலதான் இருக்காங்க. 2 பேரும் சேர்ந்து எங்கேயாவது போய் நிம்மதியா இருங்க. சரவணனை விட்டுட்டு வேற ஒருத்தன் நல்லவன் கூட நீ வாழ போறன்னு தெரிஞ்சா கூட சரி, இவளோட விதி அவ்வளவுதானே, எங்களை நாங்களே சமாதானப்படுத்திக்குவோம். ஆனா
இப்ப மாப்பிள்ளைன்னு வந்து உட்கார்ந்துட்டு இருக்கால ஒரு அயோக்கியன், அவனை பத்தி நல்லா தெரிஞ்சு கூட இப்படி மண்டபத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறது நல்லது இல்ல பூங்கொடி. படிச்ச பொண்ணு தானே நீ இப்படி முட்டாள்தனமா நடந்துக்கலாமா? வாயை திறந்து ஏதாவது சொல்லுடி. எல்லாத்தையும் தான் நீங்க பேசிட்டு இருக்கீங்களே, அப்புறம் நான் பேசுறதுக்கு என்னமா இருக்கு? சங்கர் அயோக்கியம். இந்த கல்யாணம் நடக்க கூடாது. அப்படி நடந்தா என்னோட வாழ்க்கை வீணா போயிடும். இந்த கல்யாணம் வேண்டாம் அப்படின்னு நான் தான் சொல்லணும். நீதான் வாயை திறந்து சொல்ல மாட்டியே. சரி, இப்போத சொல்லு. அத நான் சொல்லக்கூடாதுமா, அப்பா சொல்லணும். அவர் எப்படி சொல்லுவாரு? சொல்லுவாருமா, கண்டிப்பா சொல்லுவாரு. என்ன சொல்ற பூங்கொடி? எனக்கும் சரவணனுக்கும் இருக்கிற உறவை பத்தி அந்த கடவுளுக்கு தெரியும். நாங்க முதல்ல கோவில்ல தான் சந்திச்சுக்கிட்டோம், கோயில்ல தான் பழகணும், கடைசியா கோயில்ல தான் பிரிஞ்சு வந்தோம். எல்லாமே அந்த சாமி கண்ணு முன்னாடி தான் நடந்துச்சு. சாமியா சேர்த்து வச்ச உறவா நீது, அத சாமியை எப்படி பிரிக்கும்? இப்படியே சொல்லிக்கிட்டு இரு. இப்ப நீ மணமகள் அறையில உட்கார்ந்துருக்க, நாளை காலையில மணவரையில உட்காரணும். மா, அப்பாவோட ஆசிர்வாதத்தோட சரவணன் என் கழுத்துல தாலி கட்டுவான் நான் நம்புறேன். கண்டிப்பா அது நடக்கும். அதான் எப்படின்னு கேக்குறேன். எப்படி நடக்கும், யார் நடத்துவா அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா இது நடக்கும். அந்த சாமியே எனக்காக ஒருத்தரை அனுப்பும். அவர் வருவாரு. இந்த கல்யாணத்தை நடத்தி வைப்பாரு. வாங்க வாங்க வந்துட்டாங்களே, கரெக்டா வந்துட்டாங்க. நல்லா இருக்கேன். போங்க போங்க, உள்ள போய் சரி, உள்ள போங்க உள்ள போங்க. நீங்க சொல்லலாம், நான் சொல்லிக்கிறேன். வணக்கம். வளவா, எங்க வீட்ல என்ன விசேஷனாலும் நீ ஆளா வந்து நிக்கிற, இது நல்லது இல்ல. உறவுக்காரங்களாச்சே, நல்லது கேட்டதுக்கு ஆளா வந்து நிக்கணுமே. நம்ம ஊர் பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க, டே வளவா, நல்லதுக்கு போறியோ இல்லையோ, கெட்டதுக்கு ஆளா போய் நில்லுன்னு. அதனால நம்ம வீட்டுல நடக்கிற நல்ல காரியத்துக்கு நான் வராம எப்படி? என்ன தகராறு பண்ண வந்திருக்கியா? சாச்சா, அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன். அப்புறம் அது தன்னால நடக்கும். என்ன வளவா சொல்ற? ஏங்க, என்ன இது கொடுமையா இருக்குது? இந்த கல்யாணம் நடக்கும் நீங்க நம்பும் போது நடக்காது நான் நம்ப கூடாதா? யோ, என்னைய வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? போலீஸுக்கு போன் பண்ணியா?